ரகசியம் தான் தீர்க்க தரிசனங்கள். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க அசிட்டிஸ் அப்படியே எடுத்து ரிவீல் பண்ணக்கூடாது. விடிவெளி அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்படி விடிவெளி உதிக்கும் போதே அது எந்த காலத்துல மாசி மாதத்துல உண்டாகும், ஆடி மாதத்துல ஆரம்பமாகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. விடிவெளி நான் யாரு? நான் வாசிக்கிறோம் 2 பேர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 3 காரியம் சொல்றார். 1, இந்த தீர்க்க தரிசனம் மிகவும் உறுதியான தீர்க்க தரிசனம். அது தானியேல் சொல்றார் இல்லையா, தானியேல் 2:45 ராஜாவே இனி சம்பவிக்க போற தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீ கண்ட சொப்பனம் நிச்சயம், அந்த அர்த்தம் சத்தியங்க. வெளிப்படை 1:19 சொல்றாரு தீவிரவாசி யோவானுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆவிக்குரிய மனவாடி சபையே புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பார்த்துட்டு இருந்தே கோட்டை விடாதீங்க, பைபிள் வாசிங்க. ஆவியான உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தமாய் இந்த சத்தியங்களை தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக்கி வருகிறார்.